ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து, என்னுடைய பேச்சை விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்க நிறுத்தி கொள்ளுங்கள், நான் கண்டிக்கிறேன்ட்டார். முதல் விஷயம். அப்படின்னா பொட்டியை சாத்திட்டு இருறா இல்லை புறமுதுகிலே அடி வாங்குவேன்னு அர்த்தம். அதான் முதல் அர்த்தம். ஏன்னா அவர் அடிச்சா அவர் ஸ்டைல் அடிப்பாரு, நம்ம அடிக்கிறது அது ஒரு ஸ்டைலா இருக்கும். மொத்தமா சேர்ந்து அடிச்சான்னு வச்சுங்களேன், 2 பேர் தம்பி, தளபதி விஜய் 1, அஜித் 1, 2 பேரும் பிரச்சாரத்துக்குன்னு களம் இறங்கினாங்கன்னா டோட்டல் முடிஞ்சு, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் முச்சந்திக்கு வர வேண்டியதா ஒன்று. 2வது விஷயம், அவர் அந்த பேட்டியை முடிக்கும் போது சொல்றாரு, விழித்துக்கொள் தமிழகமே, விழித்துக்கொள் இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலையும் திட்டுப்பேன் கீழையும் திட்டுப்பேன்னு அர்த்தம். விழித்துக்கொள் இந்தியா, விழித்துக்கொள் தமிழ்நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்கள், உங்களுடைய வாழ்வு எந்த மாதிரியான வாழ்வாக போய் கொண்டிருக்கதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கடந்த அரசியல் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பேச ஆரம்பிச்சாருன்னா, விஜய் அவர்களை தொட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் கடந்து போனாரு. ஆமா, விஜய் அவர்களை தொட்ட உடனே அவர் வந்து அந்த ஸ்டாம்பேட் குறித்து அவர் சொன்னார். அதையும் அவருக்கு எதிராக